உங்களுக்கு ஏன் ஸ்டாண்டு சிவா அப்படின்னு பேர் வந்துச்சுங்கப்பா? நானும் வந்து தோல்வி சந்திக்காம இல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி கருப்புன்னு உருவாக்கணும். இப்போ முட்டி கருப்பு அப்படிங்கிறது என்னங்கப்பா? முட்டி கருப்புங்கிறது அதுக்கு நேம் எதுக்கு எப்படி வச்சேன்னா அப்படின்னா நாட்டு இல்லாத நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் கரெக்ட் தாங்க. ஒரு டெண்டுல்கர் தான் ஒரு வீர பண்ணணும். ஆமா, ஒரே ஸ்டாண்டு சிவா தான். நீங்க எடுத்துக்கோ, கோழி தங்க ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்கன்றீங்க. அப்படி சவால் கொடுக்கவும் மாட்டாங்க. அதான் தலைவர் எல்லாம் பொறுப்பு கொடுத்தாங்க. சரி, அதுதான் ஸ்டாண்டு சிவாங்கிறது. வணக்கங்கப்பா, நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஏன் ஸ்டாண்டு சிவா அப்படின்னு பேர் வந்துச்சுங்கப்பா? அது நான் ஸ்டாண்டு எங்க அப்பா இருந்தங்காட்டி நான் ஸ்டாண்ட்லயே உள்ள சேவல் உள்ள லைனை கட்டியிருக்கேன். ஓ, சைக்கிள் ஸ்டாண்டுங்களா? சரி சரிங்க. 2 வீலர் பாத்தீங்க ஸ்டாண்டு அதுல வச்சிருந்து உள்ள தனியா ரூம் இருக்கு, அதுல கருப்பு போட்டு அதுல பண்ணிட்டு இருந்தேன். நான் இருந்தது ஈரோடு டவுனு. அப்பா ராஜ் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல சைக்கிள் ஸ்டாண்டு. அப்போ 2 வீலரு கார் பார்க்கிங் அதுல தான். நம்ம எந்த வயசுல இது மேல உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுங்க? எனக்கு 16. 16லயே? 16. 19 வயசு 20 போது அந்த தொங்கட்டா வந்து ஆரம்பிச்சிங்க. ஆமா, அதுதான் சிவா கருப்பு. ஃபர்ஸ்ட் கருப்பு அதுதான். அதுக்கப்புறம் ஏடிஎம், அதுக்கப்புறம் முட்டி கருப்பு, அதுக்கப்புறம் முட்டி கருப்பு. இந்த 3 வகையரா தான் இப்ப இருக்கிறது நம்ம. ஆமா, எந்த ஜென்ரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டீங்கனாலும் 5 வருஷத்துக்கு மேல அவன் இருக்க மாட்டான். நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன், சொல்லிக்கலாம். இல்ல, நான் 40 வருஷமா கடை பிடிச்சிட்டு வரேன்னா தேடு வெளி கோழி வாங்கி கட்டுவேன். நான் அதோட அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுவேன். சரிங்க. இங்க என் கட்டுத்தருக்களோட அதில் நான் வரியாக்காம இருப்பேன். பழைய கட்டாளிகளுக்கு பூராவும் தெரியும். சரி சரிங்க. பிடிக்கும்போது ஒரு நோம்பி அப்படிலாம் விசேஷத்துக்கு கட்டு. சரிங்க. அதில் போய் பழகினேன், கூட்டிகிட்டு போனாங்க. அதுல இருந்து எனக்கு இந்த தொழில ஆர்வம் வந்துருச்சு. படிப்புல நாட்டம். தொழில்னா இல்லை, நான் வந்து எல்லாத்துட்டையும் எல்லா வெரைட்டியும் இருக்கு. அப்போ அந்த காலத்துல எடுத்துட்டா காகம், மயில், வல்லூர், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொன்று இருக்கும். யார்ட்டு இல்லாத நம்மள்கிட்ட என்ன வேணுமே அப்படின்னு கோசரம் தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி கருப்புன்னு உருவாக்கணும் நான். சரிங்க. அதுதான் ஸ்டாண்டு சிவாங்கிறது. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா தொங்கட்டான் தங்கத்துல தோடு போட்டு. சரிங்க. 11 நடிச்சது. அன்னைக்கு பவுன் 1200 ரூபா. 10-11 நடிச்சது ரெக்கார்டு பிரேக். ஓ, ஒரே நாள்ல 11 மேட்ச். அப்படியே கண்டினியூஸா 11 கண்டினியூஸா ஜெயிச்சுதுங்க. ஆமா. சரி சரிங்க. ஒண்ணு கூட தோல்வி இல்லாம எல்லாமே ஜெயிச்சு, தோல்வி இல்லாம அடிச்சிட்டு வருது. சவால் 10 வருஷம் அப்படியே அந்த லைனேஜ் அப்படியே வந்துட்டே இருக்கு. அந்த தங்கத்துல தோடு போடுறது எனக்கு கூட போட்டோ அனுப்பிச்சுட்டு இருந்தீங்க. ஜெயிச்சா நீங்க எடுத்துக்கங்க, எதா இருந்தாலும் அப்பையில கட்டுது. ஜெயிச்சா நீங்க எடுத்துக்கங்க, கோழி தங்கம் ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்கன்றீங்க. அப்படி சவால் விட்டு அடிச்சு வந்து 11 அடிச்சு அதனோட ஒர்க் அப்படியே வந்துட்டு. இப்ப அதுக்கப்புறம் ஏடிஎம்னு ஒண்ணு, அது எடுத்துட்டாலும் அது அப்படித்தான். ஏடிஎம் அப்படிங்கிறது அதுவும் கருப்புங்களா? அது கருப்பு, செங்கருப்பு கருப்பு. ஏடிஎம் எப்படி பேர் வந்ததுன்னா, நான் 2 ஜெயிச்சுட்டு 3வது சங்கரி தலைவர் எல்லாம் வந்திருக்கிறோம். போய் அவன் எல்லாம் ஒரு சைடு நிற்கிறான், கோயம்புத்தூர்காரு, பொள்ளாச்சிக்காரில் எல்லாம் டிக்கெட்டு வந்துருக்காருன்னா எல்லாம் கட்டுறோம். 4-5 தோக்குறாங்க. தோத்துட்டு என்ன கூப்பிட்டு சிவான கருப்புக்கு வச்சிருக்காரு அதை கட்டலாம். சரிங்க. நான் கொடுக்கவும் மாட்டேங்க. அதை தலைவர் எல்லாம் பொறுப்பு கொடுத்தாங்க. சரி கட்டுங்க ஏடிஎம் கட்டி. ஆமா, கட்டிட்டு எங்கிட்ட கொடுத்துடணும்னு பேசிட்டு கட்டும். இறக்கி விட்டோன்னே கூட்டத்தை தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போனோம் 4.5 கிலோ வரும். பிடிங்க நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். விட்டவே மாட்டேன்னு அந்த காரம் என்ன விட்டவே மாட்டேன்னு நம்ம ஜெயபாலி எல்லாம் கூட்டு நச்சு சரி வச்சுக்கணும் கொடுத்தேன். அவன் போய் தோத்துட்டானா எங்க கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லாம் ரவுண்டிங். அந்த கோயம்புத்தூர் எங்க கட்டல ஏடிஎம் தான் தெரியும். தோத்துட்டானா அந்த கோழி எண்ணிட்டுருவான் சபையில. சரி சரிங்க. அது 10-11 அடிச்சுது. எங்கிட்ட 3, அவன்கிட்ட 10. கண்டினியூஸா ஒரு மாசம் 15 நாள் இது. அதுக்கு ஏடிஎம்னு வச்சாங்க. ஏன்னா உள்ள அது நெட்ட பணம் வெளியே வர மாதிரி. ஓ, ஓகே. பேரு ஏடிஎம். மேட்சுக்கு போனா கட்டாயம் ஜெயிச்சுட்டு தான் வெளியே வரும் அந்த ஏடிஎம். அந்த அப்படி அதனால அதுக்கு ஏடிஎம் பேரு. பழைய ஆளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சிவரி சீனியில இருந்து எல்லாத்துக்குமே தெரியும். சரி சரிங்கப்பா. அப்ப முக்கியமான ஒரு டவுட்டுங்க, இப்போ முட்டி கருப்பு அப்படிங்கிறது என்னங்கப்பா? ஏன்னா என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு 3/4 பேர் என் கொஸ்டின் கேட்கறது, ஆனா முட்டி கருப்பு யாரு உருவாக்குனதுங்க? முட்டி கருப்பு மத்து பூவா, உச்சி பூவா, குருவி பூவா? அடுத்தது பேர்டா இல்ல மயிலா, செங்கருப்பா இல்ல டை பிளாக்கா?
இதுக்கான விட வந்து நான் சொன்னாலும் கஸ்டமர் வந்து பாதி புரிஞ்சுக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொல்றாங்கப்பா. இதை வந்து உங்ககிட்ட கேட்டு என்னோட ஃபாலோவர்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு ஆசைங்க. நீங்களே சொல்லிடுங்க. முட்டி கருப்புங்கிறது அதுக்கு நேம் எதுக்கு எப்படி வச்சேன்னா அப்படின்னா, பட்டாவா இருக்கும்போது 7 வயசு 7 மாசம் 8 மாசம் இருக்கும்போது ஒரு சைடு தூக்கி இருக்கும். சரிங்க. ஒரு 10-11 மாசம் ஆகும்போது அப்படியே ஷேப் ஆயிடுச்சு. உடம்பு வரும்போது உனக்கு மறைஞ்சிடுச்சு. அதாவது அதுக்கு வந்து கூணுன்னு சொல்லுவாங்க. ஓ, பின்முது. ஆமா, பின்னாண்ட 2 பக்கம் தூக்கி இருக்கு, ஒன் சைடு தூக்கி இருக்கு. சரி சரி சரிங்க. அதுக்கு முட்டின்னு வச்சது. அதுக்கு பேரு இதுதான் முட்டி கருப்புன்னு பேரு. சரிங்க. அது ஜெயபால் தலைவர் வந்து என்கிட்ட வந்து வண்டி எடுத்துட்டு காலையில நேரத்துல வந்து அதான் நீயே பிடிச்சி கொடு அப்படிங்கும் போது அந்த பிடிச்சி கொடுக்குறாங்க. முட்டி வந்து தலைவர் அண்ணன் கிட்ட போனது. ஆமா, அங்கிருந்து உருவாய் இப்ப எல்லா இடத்துக்குமே பரவி இருக்குங்க. ஆமா, எப்படி புரியுதுங்க. மாற்றம் தொங்கட்டான் ஏடிஎம், அடுத்தது முட்டி கருப்பு. இப்ப முட்டி கருப்பு எல்லா இடத்துலயுமே எவனை பார்த்தாலும் போடியில என்னன்னே தெரியாது முட்டி கருப்புங்கிறானுங்க. எனக்கு அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரே ரத்தம். சரி சரிங்கப்பா. இப்ப முட்டி கருப்பு அப்படின்னா மத்து போலதான் வருமாங்கப்பா, இல்ல எல்லா இதுலயுமே வருங்களா? நம்ம பார்த்து உச்சி பூ போடுறோம். நான் மத்தி பூ போடுவேன், உச்சி பூ இருந்தாலும் உச்சி பூ போட்டுக்குவேன். என்ன உச்சி பூங்கிறது கொஞ்சம் அழகு. ஓகேங்க. கொஞ்சம் இன்னும் எடுப்பா காட்டும். சரிங்க. அப்படிங்கறதுதான். சரி, இதுல வந்து உச்சி பூ மத்தி பூக்கெல்லாம் ஒன்றும் சம்மந்தமே இல்லை. பொட்டை வழியில வர்றது இன வழி மாறுங்க. உங்ககிட்ட இப்ப எத்தனை பிரீடிங் சேவல் இருக்கு, எத்தனை பொட்டைங்க இருக்குங்க? இப்ப எங்கிட்ட 5 எனி டைம் இருக்கும். சரிங்க. இது நிலமா விட்டுருவேன். ஓகேங்க. 5 பக்கம் 5 சேவல். சரிங்க. மெதி வரும், அந்த மெதிக்கு எப்பயுமே 5 பிரீடர் வந்து மெதி வாங்கிட்டு இருக்கோம். அவ்வளோ. பொட்டைங்க மொத்தம் எத்தனைங்கப்பா இருக்குங்க? பொட்டை 20 எனி டைம். சரி சரி. 100 பட்டை எனக்கு போதும், அவ்வளவுதான். அதே பொட்டை அதே முட்டை வைக்கும், அதே குஞ்சு பொறிக்கும், அதே வரணும், அதே வந்து மெதி வாங்கிக்கணும். சரி சரிங்க. வலுக்கட்டாயமா வச்சு பண்றது பண்ண மாட்டேன். மேக்சிமம் 10 குஞ்சு பொறிக்கும். அதெல்லாம் 4 சேதாரம் ஆகும். ஆமாங்க. சும்மா எல்லாமே நம்ம காப்பாத்தி எல்லாம் அடைச்சு பண்ணணுமா, அது வந்து பண்ண வளர்ப்பாய், அது சூட் ஆகும். அது பாட்டு அவ்வளவுதான். வெளியே திரிய விட்டு வரணும், சாணி எருவு கழிச்சு வரணும். மழை வெயில் எல்லாம் பார்க்கணும். பார்த்தா தான் ஒரிஜினல் நாட்டு சேவல். கரெக்டுங்க. நாம அடைச்சு போத்தி எல்லாம் பண்ணோம்னா அது சூட் ஆகுது. சரிங்கப்பா. இன்னொரு டவுட்டுங்கப்பா, இப்ப முட்டையை வந்து இன்குபேட்டர்ல வச்சு எடுக்கலாங்களா, இல்ல கோழியில வச்சு கொண்டு வரலாங்களா? எது தரமா இருக்குங்க? தாய்க்கோழி தான் தம்பி கரெக்டு. தாய்க்கோழி இருந்தாலும் அதை எல்லாமே உனக்கு எல்லாமே கத்து கொடுக்கும். அதுதானே வலி. சரிங்க. ஒரு காக்கா கத்தா பார்த்தா ஓட்டுருங்க, ரவுட பார்த்தாதுங்க. நம்ம போட்டு தனியா போட்டு பண்ணோமா அது அடைச்சு வச்சு வளர்த்தக்கூடாது. கம்பெனி ஃபீடு கொடுக்காம ஓரளவுக்கு கம்பு கொடுத்து வளர்த்தணுங்கிறீங்க. சேவலுங்களுக்கும் பொட்டைக்கும் என்ன மாதிரி தீவனம் கொடுக்கலாங்கப்பா இந்த வெயில் காலத்துல? நம்ம எப்பயும் போல அது மேக்சிமம் நம்ம கிளைமேட்டுக்கு கம்பு. இப்ப பொள்ளாச்சி ராகி வைக்கிறாங்கன்னா அங்க கூலிங்க அவங்களுக்கு. சரிங்க. அவங்களுக்கு சூடுக்கு அவங்க ராகி இது வைப்பாங்க, கைட்டும்பாங்க. நம்மளுக்கு மெயின் கம்பு. ப்ரீடிங்கெல்லாம் கடலைப்பருப்பு பாதாப்பருப்பு 2 போடலாம். நம்ம எப்படியான என்ன வேணா வீரியம் வரதுக்காக. ஆமா. சரி சரிங்க. சாப்பாடு சாப்பிட்னாவே பருப்பு கொஞ்சம் போட்டு எல்லாம் பிணைஞ்சு மிளகா அதையும் வைப்பேன். இப்படி நமக்கு தேவையான வனத்துங்க நம்ம சாப்பிட எதை வேணா போனால் மெயின் கம்பு. நம்ம கிளைமேட்டு கம்பு. சரி சரிங்கப்பா. இப்ப வெயில் மழை பனியில இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன மாதிரி மருந்து கொடுக்கலாங்க? இப்ப டிவார்மிங் ஆகட்டும் இல்ல வேக்சின் அந்த மாதிரி என்னங்கப்பா கொடுக்கலாம்? தம்பி நான் டிவார்மிங் வேப்பண்ணை மட்டும்தான் பெரிய சேவல் கொடுப்பேன். சரிங்க. இப்ப எல்லாம் நம்மளால நான் போய் குஞ்சு எல்லாம் மரத்தை ஏறி பிடிக்க முடியாது. அதனால அல்பாமரு இப்ப இந்த ஒரு 5-6 வருஷமா தான் தண்ணியில கலந்து. சரி சரிங்க. மொத்தத்துக்குமே அப்படியே கொடுத்துருவேன். ப்ரீடிங் சேவல் வேப்பண்ணை தான். சரி சரி சரிங்க. காலையில ஊத்தி விட்டா அவ்வளவுதான். அன்னைக்கு போற எதுவும் கிடையாது. அடுத்த நாள் மட்டும் தான். எவ்வளவுப்பா கொடுக்கலாம் வேப்பண்ணை காலையில? 5 ml. அன்னைக்கு முழுசும் தண்ணி தீவனம் எதுவுமே கிடையாது. அடுத்த நாள் தீவனம் வச்சா போதும். அடுத்த நாள் வச்சா போதும், சாயந்தரம் தண்ணி வைக்கலாம். சரி சரி சரிங்க. ஏன்னா தீவனம் வந்து உள்ள இருந்ததுன்னா ஜீரணம். வேப்பனை நாஞ்சில படாம அதுக்கு ஆமா அடிச்சுட்டா உனக்கு பினிஷிங் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. நான் உங்க பேரு சொல்லி எவ்வளவு பேர் வளர்ந்துருக்காங்க, நானும் உங்க பேர் சொல்லி தான் இப்ப இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்தேங்க. இப்ப இந்த 35 வருஷத்துல நீங்க எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சீங்க? இல்ல நானும் வந்து தோல்வி சந்திக்காம இல்ல, 10ல 2 போனாலும் 8 அடி போதுங்களாங்கம்மா. ஒவ்வொருத்தர் 6 வந்தாலே போதுமாங்க. நாட்டு இல்லாத நம்மளுக்கு இருக்கு. அதுதான் கரெக்ட் தாங்க. ஒரு டெண்டுல்கர் தான் ஒரு வீர பண்ண. ஆமா, ஒரே ஸ்டாண்டு சிவா தான். அடுத்த நேம் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீ பண்ணிதான் ஆகணும். அப்புறம் உனக்குன்னு உனக்கு தெரியும். 4 வருஷம் இருந்துட்டேன், ஏதாவது போட்டா போட்டே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பேர் குடுத்தினாலும் நல்ல பேர் வந்து 900 மறுபடியும் வருவாங்க. சரிங்கப்பா. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பண்ண எல்லாம் எடுக்க காரணங்கப்பா நம்ம லைனேஜ் தெரியணும். அப்புறம் பொட்டை ஷூட் பண்ண தெரியணுங்க. எப்படின்னு தான் நான் சொல்றேன். சரிங்க. இப்போ நான் பூதி கொடுக்குறேன், நீ பூதி சேவனி அதை வேணாம் போடலாம்.
அந்த பூதி லைன்ல இருந்து அப்படியே வரும். பூதி அணி அப்படியே பிடிச்சிக்கலாம். அந்த காய்கறி கொடுக்கணும், அது கருங்கறி எண்ணெய் கருங்கறி போட்டீங்கன்னா கருங்கறி அப்படி. அந்த லைன் கரெக்டா அந்த பிளட் லைன் அப்படியே மாறாம வரணும். ஆமா, நம்ம கசகசன்னு பண்ணக்கூடாது. ஆமா, சரி சரிங்க. மெயின் 70% பொட்டையில தான் இருக்கு. பொட்டை தான் மெயின். என்னோட அனுபவம் 70% போட்டாலும் நான் கறிக்கடி எடை போட்டு சேவலை போட்டு அதுதான் லைன். சரி சரி சரி. இப்போ ஒரு சேவலுக்கு எத்தனை பொட்டங்க போடலாம்? எப்படி போடணும், ஒரு வர மாதிரி போடணும். ஒன்று மொட்டு வச்சுன்னா அடுத்து வர மாதிரி ஒன்று மாதிரி ஒன்று. அடப்பட இருக்கு எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு 4 பொட்டு விட்டுனா ஒன்று மாதிரி ஒன்று வந்து புரியுதுங்க. ஒன்று இன்னைக்கு ஒரு அடியா வச்சுன்னா சேவல் வீணா போயிடும். இன்னைக்கு ஒன்று அடப்படுக்குதுன்னா அடுத்த பொட்டை மிதி வாங்கணும். 2வது பொட்டை அடப்படுக்குன்னா 3வது பொட்டை மிதி வாங்கணும். அப்பதான் சேவலும் உள்ள தெரிஞ்சிட்டு இருந்தா மிதி வாங்கி பொங்கு கிளையாம வருங்க. சேவல் பொட்டையும் நல்லா வரும். 10 வருஷம் 9 வருஷம் மேக்ஸ். சரி சரி சரி. இப்போ ஒரே டவுட்டுங்க, இப்போ நீங்க முதல்ல ஆரம்பிச்சிருந்தீங்க அந்த தொங்கட்டான், அது எங்க இருந்து நீங்க வாங்குனீங்க, எப்படி உருவாக்குனீங்க? அதுதானே நான் என்னோட அது சிதம்பரம் நானும் இந்த மாதிரிதான் நான் வச்சுல வாங்கி வெளியே வாங்கி கேட்டாங்க. அப்பதான் நான் என்னடா இங்க கேட்டா வாங்கி மயிலும் வாங்கி அதுன்னு ஒண்ணு வேணுமே அப்படிங்கும் போதுதான் என்ன இல்லை கருப்பு அப்படிங்கும் போது அந்த கருப்பு அதுல அப்படியே கொண்டு வந்தது. அது ஒரு ராசியா உங்களுக்கு ஒட்டி அப்படி. சரி சரி. காடு பிரேக் பண்ணும் அதிகமாகவும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த மெயின்டெனன்ஸ் நம்ம 20 விடையே ஒரு ஆளு கண்காணிப்பா இருக்கணும், ஒருத்தர் கூட ஹெல்ப்புக்கு இருக்கணும். இல்லைன்னா அதை பண்ண முடியும். ஒண்ணுக்கு மாற்றம் தெரிஞ்சுன்னா குஞ்சு நமக்கு தெரியும், பார்த்தாவே கண்ணில் பார்த்தா நல்லா தெரியும். டக்குன்னு நான் அதை டிஸ்போஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப மற்றதுக்கு பரவாம தடுக்கலாம். அவ்வளோதான் பண்ணணும். மற்றபடிக்கு நம்ம வேக்சின் ஏதாவது அதெல்லாம் பழக்கிட்டோம்னா நம்ம மறுபடியும் அதை கம்பல்சரி அப்புறம் எல்லாம் வெளியே கொடுத்தோம்னாலும் இதாகும். ஆமா, நம்ம மழை பனி எல்லாம் அடிபட்டு வந்தா தானே அது. அப்ப நீங்க எதுவுமே பண்றதுல ஒன்லி அந்த வேப்பனை மட்டும்தான். மழை பனி வெயிலுக்கெல்லாம் தாங்கி வரணும். எல்லாம் தாங்கிதான் வரணும். எல்லாம் பாரு, நீ 5 வருஷம் கழிச்சு வந்தாலும் அது அப்படியே தான் நிக்கணும். அதை சொன்னீங்க. அங்க கூட ஒரு 8 வருஷம் சேவல் கட்டி இருக்குன்னு நீங்க 10 வயசு 10 வயசு வரைக்கும் என்கிட்ட எல்லாம் அப்படியே ஒரே மாதிரியே. சரி சரிங்கப்பா. அதாவது கம்மியா பண்ணாலும் நோய் நொடி இல்லாம தெளிவா பண்ணுவீங்களானுங்கிறீங்க. அப்பா இப்ப நான் இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்து ஒரு 4.5 to 5 வருஷம் ஆச்சுங்கப்பா. உங்களுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன், நான் ஒரு வேலையை விட்டுட்டு வந்து இப்போ வீட்டை எதிர்த்து ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறேனுங்கப்பா. இப்போ உங்ககிட்ட இருந்து எனக்கு அட்வைஸா சொல்லணும்னா என்னங்கப்பா சொல்றீங்க? இல்லை தம்பி, உன்னோட இதெல்லாம் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தேன். சரிங்கப்பா. கரெக்ட், நீ பண்றதெல்லாம் கரெக்டு தான். இன்னும் என்ன எச்சி பண்ணக்கூடாது. சரிங்க. அதை மெயின்டெனன்ஸ் பண்ணினாவே நீ எங்கேயா போய்க்கலாம். சரிங்க. 5 வருஷம் நல்ல பேர் எடுத்தீங்கன்னா ஒன்றும் அசைக்கவும். சரிங்கப்பா. அடுத்தது சொன்னலைங்கப்பா, கீழே தென்னந்தோப்பு வந்து ஒரு 2 ஏக்கர் போடலான்னு ஒரு பிளான்ல இருக்கிறேங்க. நம்ம லைனேஜ் மட்டும் பர்டிகுலரா நம்ம சேவல் நீங்க கொடுக்குற ஃபீமேல் அதை வச்சு உருவாக்கலான்னு. அதுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வரணும் பண்ணைக்கு. இளைய சமுதாயத்துல நிறைய சின்ன பசங்க நிறைய பேர் ஆரம்பிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்னங்கப்பா சொல்ல விரும்புறீங்க? உங்களோட கருத்துங்கப்பா, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு உங்களோட கருத்துங்க? நேர்மையா பண்ணுன்னு தான் சொல்றேன். வேற என்ன, ஒரு நல்ல நேம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை காப்பாற்றும். தப்பு பேர் பண்ணிட்டீங்கன்னா அது சீக்கிரம் அழிச்சு. ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. சரி சரிங்கப்பா. ரொம்ப சந்தோஷங்கப்பா. இவ்வளோ நேரம் எனக்காக டைம் கொடுத்ததுக்கு. எனக்குமே ரொம்ப நாள் ஆசை உங்ககிட்ட வந்து உங்க பக்கத்துல வந்து இப்படி ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. நினைக்கிறீங்கப்பா. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணித்தாங்க. எதுவும் இல்லைங்கப்பா. கட்டாயம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வீட்டுக்கு வரணுங்க. கன்ஃபார்ம். சரிங்கப்பா, போயிட்டுருங்க.